அதுக்கெல்லாம் நீ வந்து சும்மா விட்டு. இந்த சட்டம் சவடெல்லாம் என்கிட்ட ஆனந்தகுமார். ஏய் விஜய், இங்க பாரு. இந்த வெத்து ஓட்டி அவனா இழுச்சா போய் அவன்கிட்ட போய் ஓட்டிக்க. இந்த வெத்து ஓட்டு வெறு ஓட்டு ஒண்ணும் தெரியாத பிள்ளைங்க ஓஹோ ஓஹோ வர அதுகிட்ட வச்சுக்க. அவனுக்கெல்லாம் என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளை. நீ எல்லாம் நேத்து பேஞ்ச மலையில சிறுகீரை என்கிட்ட போட்டு சட்டில போட்டு கரைச்சு தூக்கி நாய்க்கு ஊத்திட்டு போயிட்டு இருப்பேன். நீ சட்டில போட்டு கரைச்சு ஊத்துறனால இந்த மத்த போட்டு தான் கடையணும். அதை பாத்துக்க. மத்த இல்லாம கரண்டிய வச்சு நாங்க கடையுவோம். கரண்டிய புடிச்சாலும் இங்க நம்ம காம்ப புடிச்சது தான் கரண்டிய பிடிக்கணும். உங்க நினைப்பு பொழப்ப கெடுக்குது. உங்க பொழப்பு தான் என் நினைப்ப கெடுக்குது. மரியாதையா பேச கத்துக்க. ஓ மரியாதை நீ பேச கத்துக்க. நான் உன்னை தான் தவாத மாதிரி பேசுறேன். அப்ப உன்கிட்ட என்ன தப்பா நடந்தேன்? நான் என்ன பேசுனேன்? நான் உன்கிட்ட என்னமா தப்பா நடந்தேன்? நான் என்ன சொன்னேன்? ஆனந்தகுமார் வந்தாலும் சரி பிரகாஷ்ராஜ் வந்தாலும் சரி அப்படினே. நீ வந்தோனே எதுக்கு என்னை கட்டி பிடிச்ச? சரிமா மன்னிப்பு கேளு. நம்ம செஞ்சது தப்புதான். ஏய் நம்ம செஞ்சதே நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பா விளையாண்டோம். இருமா, அது அப்புறம் செய்யலாம். அது அப்புறம் விளையாண்டுக்குறோம். இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம செஞ்சது தப்புங்கற? நான் செஞ்சது தப்புதான். அப்படி சொல்லு. இருமா, கட்டி பிடிச்சல்ல. இப்ப பச்சை பொருளை எடுக்கணும். ஒரு பொருளை வைக்கணும், அதை எடுக்கணும். சரி, முள்ள எடுக்கணும். ஆமா, அவர் எடுக்க போறாரு. உன்னை எப்படி கட்டி பிடிச்சேன்? எப்படிமா கட்டி பிடிச்சாரு? கட்டி பிடிச்சீங்க? நல்ல நறுக்கு கட்டி பிடிக்க. ஆகா, என்ன ஒரு சோகம். ஏமா எப்படி கட்டி பிடிச்சேன்? முரட்டு குத்து முங்கமா இருக்கும் இருக்கு. என்ன நீ ஒரு தடவை செஞ்சா பத்தாதுக்கு 10 தடவை செய்ய சொல்லி இருக்கு. இப்படி கட்டி பிடிச்சல. சரி, நான் இப்படி கட்டி பிடிச்சது தப்புதான். மன்னிச்சுக்க. பம்பனக்க பம். என்ன விளையாடுற இது? ஆளு முகரை பாரு. ஐயோ என்னம்மா என்ன? கற்பு. ஆமா, கேர்பையில இல்ல கப்பு வேற கேக்குறாரு. ஆமா ஏமா? ஐயோ ஆனந்தகுமார் என்ன கற்பழிச்சிட்டாரு. டேய் போய் சொல்லாத. எனக்கு ஆபரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. உனக்கு ஆபரேஷன் பண்ணா அது செயல்பாடுல தானே இருக்கு. ஏமா இவ்வளவு பேச்சு பேசுறீல? பேசுவேன். ஒரு பொம்பளை புள்ள ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க தெரியல. எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? என்னம்மா உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? கை கொடு. கை கொடு. இல்ல என்னங்க கை கொடு. மகளிர் தின வாழ்த்துக்கள். அப்படி சொல்லுங்க. பரவாயில்ல, உங்க கையை தொட்டனே ஒரு மாதிரி கிறுக்கு. என்ன பண்ணுது? நல்லா கிளுகிளுன்னு இருக்கு. நல்லா குளுகுளுன்னு இருக்கும். ஏமா ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளைய பார்த்தோனே வாங்க அண்ணே வாங்க, பெரியவரே வாங்க, மச்சா வாங்க, மாமா வாங்க அப்படி சொல்லணுமா? சரி, அதை விட்டுட்டு முறதவரி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நீங்க முறதவரி நடந்துக்கிட்டீங்க. நீங்க வந்தோடனே கட்டி பிடிச்ச தப்பு அப்படின்னா உட்காருங்க, பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க அப்படி நான் சொல்லிருப்பேன். சரி, பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க என்னைய சொல்லிருப்பேன். ஆமா, நாளே எங்க அப்பா உங்க பாலையும் பழத்தையும் சாப்பிட்டுட்டாலும் புங்கு தளஞ்சு போயிடாது. அப்ப அந்த பாலும் பழத்துக்கு தொன்னனைக்கு மாதிரி அலையுறீங்க. பாத்து பேசிக்க. இந்த பாரு, இந்த கூட பேசிட்டு இருந்தா குட்டுத்து குன்ன குடிக்கு அண்ணகாடி எடுக்க வச்சிருவேன். என்னை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு நீங்க என்ன பெரிய ஜார்ஜ் புஷ்ஷா? ஜார்ஜ் புஷ் இல்ல பேர்ல ஒபாமா அதெல்லாம் கிடையாது. வேற யார் நீங்க? நான் மானாமதுரை ஆனந்தகுமார் தான். ஆனா அந்த வெங்காயத்தை தான் நானு கேக்குறேன். மானாமதுரை ஆனந்தகுமார் 2 கொம்பு முளைச்சு நிக்குதா? ஏய் கொம்பள முளைக்க வேணாமா? சாதாரண சராசரி மனுஷனை பார்த்தா எப்படி மரியாதை கொடுக்கணும்? எப்படி மரியாதை கொடுக்கணும்? வாங்க சார். வாங்க. வணக்கம். நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் வந்துருவேன்ல. எதுக்கு? ஏய் பொம்பளைய கட்டி பிடிக்க பேச்சு வராத. மானகட்ட முண்டை கீரை முண்டை. ஏய் லூசு முண்டை. அப்படி பாரு. முண்டை சொல்ல கூடாது. சொல்ற கேளு. நிறைஞ்ச சபையில முண்டை எல்லாம் பேச கூடாது. என்ன பண்ணுவ? அது அநாகரிகமான பேச்சு. அட போய் நீயும் ஆயும். ஆனா சும்மா சொல்ல கூடாது. எது? உங்க வீட்ல நல்லா சோறு போடுவாங்க போல. ஏதே சோறு போடுவாங்க. ஆமா. முகத்தை பார்த்து பேசு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நல்லா தலதலன்னு இருக்கு. எது? ஆளு உடம்பு வஞ்சகம். அப்படி இருக்கணும் இல்ல. வஞ்சகம் இல்லாத உடம்புமா. அப்படி சொல்லி பழகுங்க. பரவாயில்ல. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? எடுத்து சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். நான் 7 வயசுல இளநீ வித்தவ. உங்க இளநீ எவ்வளவு? ஏன் இளநீ 1500 ரூபாய், 2 இளநீ 3500 ரூபாய். என்ன இவ்வளவு சீப்பா இருக்கு? என்ன பண்றது? நீங்க 5000 ரூபாய் கொடுப்பீங்களோ? ஆமா. என்னங்க உங்க இளநீ எவ்வளவு? 2 இளநீ 3000 ரூபாய். ஆமாங்க. 3000 ரூபாய் கொடுத்து இந்த இளநியை குடிக்கிறதுக்கு சரி 10 ரூபாய் கொடுத்து ஒரு கொக்கோ கோலா கலர் வாங்கி குடிச்சு. அது குடிச்சா வயித்துக்கு கெடுதலுங்க. இளநீ குடிச்சீங்கன்னா சூட்டை தணிக்கப்படும். சூட்டை தணிக்கப்படும். அது இனிமே வெயில் காலம் வேற. உங்க இளநீனா ரொம்ப ஃபேமஸான இளநீ. நீங்க குடிக்க வந்துட்டே இருக்கும். செவ்வளனியா இல்ல பச்சை இளநியா? பச்சை இளநீ தான். பச்சை இளநீ. ஆமாங்க. அடடடட தேலா தம்பி நம்ம ஏரியா பக்கம்
நம்ம ஏரியா பக்கம் இளநினா எவ்வளவு சீப்பா கிடைக்கும். இந்த பொம்பளை புள்ள என்னடானா ஆனா இது சும்மா பொள்ளாச்சி காய் மாதிரி இந்த திண்டி பாருங்க நீங்க எல்லாம் கண்ணு வச்சு தொய்வாகிக்கிட்டே போகுது. அதுக்கு பேரே வேறங்க. ஏய் கொப்பர கோட்டர் காய் வாயில அப்புற பரவாயில்ல. ஏமா உங்க இளநியை பார்க்கல எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஆமா. இந்த இளநியை பார்த்தா அந்த இளநி வந்து சும்மா இல்ல. சரி. இந்த இளநி வந்து ரொம்ப விசேஷமானது. எப்படி சொல்றீங்க? சாமிக்கு அபிஷேகம் பண்ண தேவைப்படும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சூட்ட தணிக்கும். அதே மாதிரி இல்ல பெரிய பெரிய வியாதியில வயித்து புண்ணு. ஆமா. சரி உங்க இளநில எப்படி இளநி கிடக்கும்? தென்னை மரத்துல கொத்தும் கொலையுமா மப்பும் மந்தாரமா கிடைக்கும். ஆஹா, ஆனா இவ்வளவு மப்பும் மந்தாரம் என்ன பண்றது? இந்த வருஷம் உன் கண்ணு பட்டுருச்சா? நேத்தெல்லாம் வந்துருந்துச்சியா டான்ஸ். ஏய் யார சொல்ற? கும்டிகாய் மாதிரி. ஏய் நேத்து வந்தது இத கட்டு முரட்டு பீஸ். ஓ ஆத்தாடி லைலா. ஆஹா எப்படி இருக்கு? புதுக்கோட்டைக்கு விஜினா மதுரைக்கு லைலாவா? புதுக்கோட்டைக்கு விஜினா மணப்பாறைக்கு லைலா. அடே அம்மாடி. இன்னொரு ஆள் இருக்கு செல்வி பாத்திரிக்கா? குண்டு செல்வி. உன்னையில 3 மாடு இருக்கும். அம்மாடி. ஆனா இன்னொன்னு தெரியுமா? உன்னைய கல்யாணம் பண்றவன் சரி ரொம்ப கொடுத்து வச்சவன். எதை வச்சு சொல்றீங்க? கட்டிலு மெத்த தலானி எதுக்கும் தேவை. அவன் என்ன கல்யாணம் பண்ணனுக்கு சீரே வேணான்டா. சொல்றே கேளுமா? உன்னைய குப்புற வடக்க போட்டு உன் குண்டில தலைய வச்சு படுத்துக்கலாம். செத்துருவ வாடையில. எதுக்கு? ஏன் அவ்வளவு வீச்சமா பாரு. தெரியுது இல்ல? சரி கொஞ்ச நேரத்துல பாவாடை அவுத்து போடுவேன் பாரு. தம்பி 2 சென்ட் சவா சொல்லி வைடா. சர்றன்னு அடிச்சு விட்டு. நல்லா அப்பீவ அடிச்சு விட்டாதே பண்ணுவ. பாமா பன்னீரை ஊத்தி சாப்பிடணும் நினைச்சிட்டு வச்சுக்கவே. பொம்பளை பிள்ளை தொடாம பேசு. ஏய் தொட்டாதே வாய் அந்த பக்கம் பப்புனு மோகரைய பாரு மோகரைய. என்ன நீ அங்க வந்து தொட்டு பேசி இருக்கற? தொர்றை தான உன்னை போட்டு. எனக்கு பிடிக்காத தொட்டு பேசு. நான் பிச்சா தின்னு விட்டேன். இங்க பாருங்க. ஏய் பேச்சா மண்ணு திங்கிற உடம்பு மனுஷன் தின்னா. அது என்னத்துக்கு நீ திங்க ஆசைப்படுற? அப்பலாம் சொல்ல கூடாதுமா. ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தன் நம்ம மேல விரும்பறானா அப்ப அவனுக்கு வந்து சரி அப்ப வாங்க வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி பேரு. ஓஹோ அப்ப வாங்க பழகலாம். செய்குலி உண்டு. எதுல பாத்துக்கிட்டு இருக்க? சேதாரம் கிடையாது. ஏ மோகரைய பாத்து பேசி இத பாத்து பேசிட்டு இருக்க. சேதாரம் அதுக்கு தான் சேதாரம். உனக்கு தான் சேதாரம். பரவாயில்லை நல்லா பேசுறீங்க. அத சொல்ல வரேன். சொல்லுங்க. அடி ஓங்கார மேக கூந்தலுக்கு வா கால் கொலுசு சத்தத்துக்கு என்னண்டி ஏங்க நீங்க கால் கொலுசு அடி வடிவான வடிபழகி குட்டி நீ வாய் போடுற சுத்தத்துக்கு அந்த பழக்கமே எனக்கு பிடிக்காதியா. இல்லம்மா மைக்ல வாய் போட்டாதான் பேச முடியும். அத சொல்றீங்க. அத சொல்ல வந்தேன். நான் அங்க ஓ வாங்குயில் போல் சத்தத்துக்கு ஏய் ஏய் புற துண்ணூறு வர மாதிரி ஆயி போயிரு. நீங்க தானங்க வான்குயில் போல் சத்தத்துக்கு நீங்க. ஓ வாங்குயில் சத்தமா? நான் மிரண்டு போயிட்டேன். ஐயோ பாவ இருட்டுல போற வயல பயந்துறியாத பார்த்தா. பயந்துட்டான். ஆமா அடி காதர்ந்த மூலி நான் கட்டி வெண்டிதானே. காதர்ந்த மூலி நான் கட்டி வெண்டிதானே. நீங்க என்னமோ செஞ்சீங்களா? எனக்கு புதுசா செய்யனால கூச்சமா இருக்குது. பழகிக்கணும்டா. நாளைக்கு ரூமுக்கு வா சொல்லி தரேன். அப்படியே மானாமதுரை போவோமா? இந்த வருஷம் என்னைய கணக்கு பண்றீங்களா? சத்தியமா. ஓ மோகர கட்ட. என்ன நான் 5-6 வருஷமா கேட்டுட்டே இருக்கேன். ஒட்டையடி பாதையில ஒட்டையில போகையில ஒட்டையடி பாதையில ஒட்டையில போகையில காட்டுக்குள்ள சொல்லிதானே மக்கள் வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி சொன்னாலும் போவோம் புதுக்கோட்டை கோயில தாண்டி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி புதுக்கோட்டை கோயில தாண்டி. இந்த பொசிஷன் நமக்கு பிடிக்காது. ஏங்க எனக்கு அப்பையும் சரி இப்பையும் சரி. ஏன் பிடிக்காதா? எங்க அண்ணன் சத்தியா பெண் என்றால் முன்னழகு பின்னழகு இருதையும் ரசிக்கணும் அல்லவா? அப்படி இல்லம்மா. பெண்ணுகிட்ட வந்து முன்னழகத்தை ரசிக்கணும். அப்படியா? நீங்க தான் வித்தியாசமான ஆளா இருக்கீங்க. சூர்யாலாம் பின்னாடி தான் ரசிப்பான். சீ தம்பி நீ அந்த கிராக்கியாளா? இல்லங்க பின்னாடி அத முன்ன பாட விட்டு பின்னாடி வாசிக்கிறது சொன்னீங்க. பேக்ரவுண்ட் வாசிக்கிறது. அதுக்கு ஆம்சாலும் ஓஹோ அடிமானே ஒன்ன தானே நானே எண்ணி பாடுறேன். தண்ணி போட்டுக்கிட்டு ஏன பாடுறேன். ஐயாட்டே ஆட்டே ஏ ஆடி மாச காத்தே ஆடி மாத காத்தே எல்லாம தான் நான் கடந்தே மல்லாக்க அடிமானே
விடுக்கல அடிக்குது இருக்குது. ஆமா அத்தை மக ஒண்ணு நினைச்சு அமனமாக படு. எதுக்கு அம்மனமா படுத்து கிடக்குற அறிவு கட்டம்? தப்பா பாடிட்டோம். அப்படித்து கிடையாது. அத்தை மக ஒண்ணு நினைச்சு அன்றாயிர கலட்டி வச்சு அது என்னம்மா? ஐயோ இப்பதான் பழகி இருக்கும். அதெல்லாம் அப்புறம் தான். அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை பொண்ணு அத்தனையும் மறந்து விட்டு அடியே பொண்ண பார்த்து ஏன் அஞ்சுதமே பொண்ணுமே காதல் சொல்ல காதல் பண்றது என்னாச்சு? அத்தை மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை பொண்ணு படிச்சே அத்தனையும் மறந்து விட்டு அழகே ஒண்ணு பார்க்கையில. எட்டப்ப மாத்தினாலும் கேரக்டரை மாத்த மாட்டேங்கிறீங்க. அது பழக்க தோஷமா? எப்படி வந்தாலும் அது ஏங்க அது ரொம்ப பிடிக்குமோ? 5-6 ரூபாய்க்கு மணி மேல. மணிமேகலையா? அது வேற ஊருக்கு போயிருக்கோம். மணிமேகலையா? மணிமாலை. மணிமாலையா? அப்பக்கப்ப இப்படிதான் டங்கு சிரிப்பாங்க. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. சும்மா கிடந்தால் இந்த புள்ள சும்மா வேற வழி இல்லைங்க. நான் கிளப்புறதே என் பொழப்பு. என்னன்னா யார் வத்த புண்ணியவதே நீ ஆசைப்படுற. ஆமா களி கூட பிறந்தவங்க சரி மருந்து வச்சு கொன்றுவோமா? நாளைக்கு செருப்பை கழட்டி அடிக்கணும் அவனை. ஆமா அடிச்சு பார்த்துட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க தெய்வமா போடாக்கிட்டு ஏன் தெய்வம்னு குறியெடுத்து பார்க்க மாட்டேங்கிறா நீ வேற. ஓ செத்து போயிருச்சான் பாம்பு. அது கோட்டை வாசல திறந்து பார்க்க சொல்லு. நல்ல கோடாங்கி வச்சு உடுக்கடிக்கணும். அப்பதே அப்படியாவது கிளம்பி வந்து பார்க்கணும். ஆமா அடிவட்ட போட்டு காரி புள்ள பாபு கொண்ட காரு வட்ட போட்டு காரி பாடப்பு கொண்ட காரி. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் அது மட்டும் தாங்க ஆகல. எவன் கட்டி எந்த நெஞ்சில இருந்தா என்ன பண்றது? இதுவும் இல்லாம கிடக்குறாங்களே. ஆமா ஆமா பரவாயில்ல. உங்க அம்மா பேரு? அம்மா பேரு அம்மா தாங்க. அப்பா பேரு? அப்பா தாங்க. அப்ப உங்க பேரு பொம்பளை தானே? இல்லங்க. உங்க பேர் என்ன? என் பேரு திரிச்சு விச். திணிச்சு 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 விச் விச் விச்சுன்னு இருக்கு. காத்து தாங்க வருது. அதே பேர் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா தெரியுதா? மொச்சக்கொட்டை சாப்பிட்டது. சை ஏம்மா உங்களை காதலிக்கு இது மனித உணர்வு உள்ள மனித காதல் அல்ல. அப்படியா? அதையும் தாண்டி தாண்டி புனிதமானது. புனிதமானது எப்படின்னா நீங்க இதே பெரிய பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மேரிய நாய். ஏய் ஒரு பேச்சுக்கு ஒரு நாயா? ஒரு பேச்சுக்குமா? பேச்சுக்கா? நான் யார் தெரியுமா? நீங்க மானாமதுரையிலிருந்து உங்களுக்காக வந்திருக்கக்கூடிய தெருநாய். தெருநாயா? ஐயோ நீங்க மானாமதுரையில இருந்து உங்களை தேடி வர்றேன். என்ன தேடி? பொம்மரி நாயை தேடி தெருநாய் வருது. நடந்து வந்துகிட்டு இருக்கேன். சரி உங்களை கேட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க. ஐயோ கேட்டுக்குள்ள பூட்டி வச்ச உடனே என்னைய பார்த்தோன்னே சைஸா சிக்னல் கொடுக்கணும். முதல்ல உங்களுக்கு அடிக்கிற சிக்னல். சரி நீங்க மரண் ஐயா. என்னம்மா சொல்ற கேளுங்க. உங்களுக்கு எப்படி சிக்னல் கொடுக்குறேன்? இல்ல ரெண்டும் உழவுக்கு அளவுது. கொடுக்கு. நீங்க சிக்னல் கொடுக்குறீங்க. நம்மளை கட்டு முரட்டுனா இருக்கும் போல. ஐயோ நாய் ஊரா கூடிருச்சு. அப்புறம் 5 நாய் சேர்ந்துச்சுல உன்னை தொந்தரவு பண்ணிடுவேன். உங்களை நான் எப்படி காதலிக்கிறேன்னா பண்ணுங்க. அந்த சிவரஞ்சனி ராகத்துல காதல் பண்றது பெரிய விஷயம் இல்ல. சரி ஆனா நீங்களாவது கையை விடாம காதல் பண்ணணும். சாப்பிட்ற கையை போய் அதில் விடுவாங்களா? இல்லைங்க வாழ்க்கைங்கிற கையை விடக்கூடாது. வாழ்க்கைன்றது கையை விடக்கூடாது. கையை விடக்கூடாது. இருக்கேமா பிடிச்சுக்கணும். கவலைப்படாது. ஆனந்தகுமார் விஜய் உன்னை எப்படிலாம் நான் காதலிக்கிறேன் நிஜமாவா? கட்டி பிடிச்சி
உன்னை தொண்டக்கூலி வரைக்கும் வச்சு வச்சு காப்பாத்தி அட சோறு சோறு போட்டு காப்பாத்தி வச்சுட்டாலும் அதனால உங்களை எப்படி காதலிக்கிறேன்னா பண்ணுங்க அந்த மாமரத்து பூ கொடுத்து அந்த சிவரஞ்சனிய வாசிங்க மாப்பிள்ள. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போட்பையாக்கி மூடவா, மாமரத்து பூவெடுத்து